வெல்கம் பேக் டு आवर சேனல். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா கலாஷித்ரால இவ்ளோ அழகான ஒரு பெரிய எக்ஸிபிஷன் வச்சிருக்காங்க. அங்க தாச்சு வந்திருக்கேன். ஆரம்பிக்கலாமா? உங்களுக்கு இன்னைக்கு எப்படி விண்டோ ஷாப்பிங் பண்ணணும்னு சொல்லி தரேன். விண்டோ ஷாப்பிங் அப்படின்னா ஒரு விண்டோல இருந்து எட்டி பாக்குற மாதிரி நினைச்சுக்கோங்க. அதாவது எப்படின்னா இப்ப நீங்க போறீங்க இது வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கடைக்காரங்க பாப்பாங்க நீங்க எடுக்க போறீங்க, பட் நீங்க எடுக்கவே கூடாது. சும்மா பார்த்து ஓகே ஃபைன் வேற எதுவும் வாங்கிப்பாங்களா அப்படின்னு வந்துடணும். ஒருவேளை உங்களுக்கு இதை பார்க்கும் போதே சூப்பரா இருக்க மாதிரி இருக்கும், பட் நீங்க அதை பார்க்கவே கூடாது, அப்படியே வச்சுட்டு வந்துடணும். அப்புறம் அப்படியே கேஷுவலா இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த கண்ணாடி செமையா இருக்கே, இதை திருப்பி நம்ம வீட்டுல வச்சா செமையா இருக்குமேன்னு உங்களுக்கு தோணும். ஆனா நம்ம வாங்கக்கூடாது. இதை விட நல்ல கண்ணாடி நமக்காக வெயிட் பண்ணோம் அப்படின்னு நம்ம வாட்டுக்கு இது பாரு செம்மையா இருக்கு, இங்க நான் உட்காந்துப்பேன், இங்க நான் என்ன உட்காந்துப்பேன், இதுக்குள்ள நான் ஒழிஞ்சுக்கலாம் அப்படிலாம் நீங்க நினைக்கலாம். பட் அப்படிலாம் பண்ண முடியுமா? இதை வச்சு பண்ண முடியாதுல்ல. அதனால நம்ம இதை வாங்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம ஸ்கிப் அடிச்சுக்கிட்டே போறதுக்கு பேர் தான் விண்டோ ஷாப்பிங். ஸோ நான் சொன்னது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வாங்குற மாதிரி போகணும், விண்டோல இருந்து எட்டி பார்க்கணும், ஆனா நம்ம வாங்கக்கூடாது. புரிஞ்சுச்சா? திஸ் இஸ் மை ஷாப். மை ஷாப்னு சொன்னோன்னே நான் கடை போட்டுக்குன்னு நினைப்பீங்க. அது உண்மை இல்லை. நான் இதுதான் என்னோட டேஸ்ட்னு சொன்னேன். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, எல்லாம் வெள்ளை வெள்ளைன்னு என்ன மாதிரி கியூட்டா. எங்க நான் உள்ள போறேன். இது எங்க பாருங்க, இதுதான் கிளாஸ் மெட்டீரியல்லே பண்ண கிராஃப்டிங். அதனால இது ரொம்ப ரேட் அதிகமாக சொல்றாங்க. சின்னதா நம்ம வாங்கினா 450 ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு. எது டூ மச் காஸ்ட்லி எது ஹே கித்தனா விச் ஒன்? ஓ கைஸ், இவன் தான் இருக்கிறதுலே காஸ்ட்லியான பையனா. இவன் தான் 12,500 ரூபாய், பட் 450 கூட இருக்கு. அதெல்லாம் அந்த கார்னர்ஸ்ல வச்சிருக்காங்க, நம்ம வீட்டுல போட்டுக்கலாம். இதுல கூட ஸ்மெல் வரதுலாம் இருக்கும்ல பையா, இதுல அரோமா ஆத்தேனா கைஸ். இதெல்லாம் 450. இந்த மாதிரி நீங்க வாங்கினீங்கன்னா இல்ல நீங்க ஸ்மெல்லுக்கு அரோமா ஊத்தி வச்சுட்டு அப்படியே வாசனையா பக்கத்துலயே உட்காந்துக்கலாம். ஆனா டக்குன்னு காலி ஆயிடும். ஓகே, திருப்பி வாங்கி ஊத்திட்டே இருக்கணும். அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைங்க, நாங்க வீட்டு கிளீனா தான் வச்சுப்போம். ஓகே ஃபைன், உங்க இஷ்டம். ஆமா ஹே ஜுவல்லரி பாக்ஸ். நம்ம இதுக்கப்புறம் இந்தி பிளாக்ஸ் போயிடலான்னு இருக்கேன் டேரக்டா. சூப்பர் பேசுறேன். இங்க பாரு காய்ஸ், இங்க பாருங்க காய்ஸ், செம்மையா இருக்கு. இது ஹேண்ட் வாஷ் பண்ற அந்த டிஸ்பென்சரா சொல்லுவாங்க. அக்கா இது பேர் என்ன? அதான் ஓகே, எனக்கும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. ஹேண்ட் வாஷ் லிக்விட ஊத்தி வைக்கிற ஏதோ ஒரு பேர் தெரியல. உங்க வீட்டுல திடீர்னு தண்டர் சவுண்ட் வரணும்னா யாருக்கெல்லாம் மழை தண்ணி பிடிக்கும் அவங்க வீட்டுல கையில சும்மா இல்லாம இதை வச்சுக்கிட்டு இப்படி சுத்திட்டு அருவி கத்து மாதிரியே கேட்கல. எனக்கு இது அருவி கத்து மாதிரியே இருக்கு. இந்த கட்டை மல்டி பர்பஸ்க்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க தண்ணி இந்த மாதிரி சாந்தமா சவுண்டு கேட்கணும் அப்படின்னா நீங்க இது யூஸ் பண்ணலாம். அது இல்ல ரொம்ப டென்ஷன் ஆயிட்டீங்க, ஊத்துக்கடை திடீர்னு கிடைக்கணும், இதை எடுத்து நீங்க எப்பலாம் அண்ணா சிக்கன் ஊறுகாய் இருக்காண்ணா? ஒன்லி வெஜ்ஜா? சரி, மாங்காய் ஊறுகாய் வச்சிருக்கீங்களாண்ணா? இந்த மாதிரி கடையில வந்தீங்கன்னா நிறைய சாம்பிள்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ பையா. भैया ये कितना है? 150 rupees, 250 gram. Oh my god, guys, செம்மையா சத்தியமா. இது கூட எனக்கு ஒரு பீஸ் போங்க பையா. நீங்களும் வாயில ஊறுகாய் வச்சிருக்கீங்களா? ஆமா, என்ன ஃப்ளேவர்? மாங்கோ. ये क्या है भैया? கருணக்கிழங்கா. கருணக்கிழங்குல ஊறுகாவா? சூப்பரா இருந்துச்சு பையா. ப்ரோ, நீங்க ஏதாவது சாம்பிள் வச்சிருக்கீங்களா? என்னது இது? ராகி மேம், ஸ்நாக்ஸ். ராகியா? ராகில எங்க அம்மா சாப்பிட கூட சொல்லிருக்காங்க ப்ரோ. ஸ்கூல்ல கூட வேணாம் சொல்றாங்க. ஸ்நாக்ஸ் தான் மேம். சாப்பிட்டு பாருங்க. எதிர்க்க வேற பாத்துட்டே இருக்காரே. இது நல்லா இருக்கு ப்ரோ. எங்க அம்மா ராகி ஆக்சுவலா சாப்பிட சொல்லுவாங்க, டெய்லியும் 2 ஸ்பூன். கொஞ்சம் கொடுங்க. இதெல்லாம் செம்மையா இருக்கு. இது என்ன பண்ணும்? அப்படியே சாப்பிடுறது தான் மேம். ஸ்நாக்ஸ். ஏர் ஃப்ரை பண்ணு. ஆயில் கிடையாது, ஊற வச்சு ஏர் ஃப்ரை பண்ணு. செம்மையா இருக்கு ப்ரோ இது உண்மையா. பையா சாம்பிள் கிடைக்குமா? இந்த குக்கி எனக்கு வேணும், நல்ல குக்கியா கொடுங்க. சாம்பிள். பையா இந்த 2 பாக்ஸ் ஃபுல்லா சாம்பிள் தருவீங்களா? கொடுக்கறாரு. Seed corn now. Sweet corn. This garlic, tomato, black chana, this ragi, this flaxseed. भैया
ஒரு பிளேட் வச்சுருக்கீங்களா? இல்லை அதாவது ஒன்று போட்டு எடுத்துட்டு போய் சாப்பிட்டுட்டே விண்டோ ஷாப்பிங் பண்ணுவால. ஆமாயா? இது ரொம்ப நல்லா இருக்கு, நிச்சயமா நல்லா இருக்கு. என் கண்ணுக்கு இன்னைக்கு ஃபுல்லா இது பட்டுக்கிட்டே இருக்கு, என்ன காரணமா இருக்கு? ஒரு குத்தி வாங்கிடலாம் ஒண்ணு. எங்க அம்மாட்ட கொண்டு போனா அவ்வளவுதான், எனக்கு தூக்கி போட்டுருவாங்க. ஓ ஐ செம்மையா இருக்கு பாருங்க கைஸ், இந்த பிளேட் செம்மையா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நீங்க வச்சு சாப்பிடலாம். இதுதான் என்னோட டாடி யாரும் உங்கள்கிட்ட காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த கடையில வந்து 200 rupees வந்து ஸ்டார்ட் பண்ணி 11,55,000 வரைக்கும் இருக்கான். அது என்ன ரேட் அதிகம் அப்படின்னு கேட்டது. இதுதான் வந்து ரேட்டு கம்மி. மை டாடி யாருன்னு காட்டுறேன். இவங்க தான் அந்த காஸ்ட்லியஸ்ட் காய்ஸ். இவங்க 2 பேரும் வந்து 11,50,000 மேல. நல்லா இருக்கீங்களா? இது யாருன்னு கரெக்டா கண்டுபிடிங்க. தெரியல சொல்றீங்க, நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன். இதுதான் எங்களோட தாத்தா. 32,500 தந்தீங்க இன்னைக்கு. ஓகே திரும்பி இருக்கு பாருங்க. அப்ப இதுதான் எங்க பெரியப்பா கவருக்குள்ள இருக்காரு. பெரியப்பா கவருக்குள்ள போட்டு வச்சுப்பாங்க. 40,000 பெரியப்பா. ஓகே இவங்க என்னோட தாத்தா, இவங்களோட பெரியப்பானா என்னோட டாடி யாரு அப்படின்னு கரெக்டா கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். இன்னைக்கு நான் தான் உங்க நீதி தேவதை. நான் வந்து இன்னைக்கு யாரோட ஃபேன்ஸ் அதிகமா இருக்காங்கன்னு சொல்ல போறேன். இது வந்து விஜய், இது வந்து தளபதி. இது தலை, இது வந்து தளபதி. ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அடி 1 2 3. என்ன ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அச்சூஸ் ஃபேன்ஸ் தான் அதிகம்னு அர்த்தம். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச டியூன் போட போறேன். 1 2 3 ஸ்டார்ட். மட்டும் போடே மட்டி போடுங்க தரே தடா தட்டாட்டி தடே டு. ஓ எனக்கு அது வரல, அந்த அங்கிள் கிட்ட போய் கத்துக்கிறேன். ஓகே கைஸ். ஹலோ அங்கிள் சொல்லி கொடுக்க சொன்னா அப்புறமா சொல்லி தரேன் சொல்றாங்க. என்ன கைஸ் இது? சித்ரால போய் நம்ம வந்து எக்ஸிபிஷன் போனது எவ்வளவு ஜாலியா இருந்ததுல. எப்போ இதெல்லாம் ஓப்பனா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து எப்பவுமே ஓப்பனா இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட 10 இயர்ஸ்க்கு மேல வந்து அந்த இடம் இருக்கு, எக்ஸிபிஷன் இருக்கு சொல்றாங்க. ஒரு கடை நாங்களாம் ரொம்ப வருஷமா வச்சிருக்கோம், 15 இயர்ஸ்க்கு மேல இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ நீங்க எப்போ வேணா வந்தீங்க பார்க்கலாம். நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் அங்க மேக் பண்ணுவாங்க. அந்த டைம்லாம் வந்தீங்கன்னா இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ நீங்க கண்டிப்பா வந்து பாருங்க, உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரியாச்சும் இன்னொரு சூப்பரான வீடியோல நாளைக்கு 6 மணிக்கு உங்களோட வந்து மீட் பண்றேன். அண்டில் தென் டாடா வச்சு டாடா பை வியன்ஸ். இதுங்க என்னோட சிங்கிள் வச்சு தான் போய் சொல்லுவேன். டாடா பை வியன்ஸ்.